நாட்டில் நடக்கும் பிரச்சனைகளை கண்டு பயந்து ஒதுங்கி விடாமல் அதில் நம்முடைய பங்களிப்பை எவ்வாறு அளிக்க வேண்டும் என்பதை பற்றி நமக்கு விளக்க வருகிறார் மனுஷபுத்திரன் அவர்கள். நம் விடியலை வாணியின் அடுத்த பகுதியாக வரவிருப்பது தேதும் நன்றும். வணக்கம் நண்பர்களே, இன்னும் ஒரு இனிய காலை பொழுதில் தீதும் நன்றும் நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். சமீபத்தில் தேசிய குற்ற ஆவண காப்பகம் வெளியிட்டிருக்கக்கூடிய ஒரு புள்ளி விவரம் என்பது தமிழகத்திற்கு மீண்டும் ஒரு தலைகுனிவை கொண்டு வரக்கூடிய ஒரு புள்ளி விவரமாக அமைந்தது. சமீப காலமாக பல்வேறு விதமான எதிர்மறையான புள்ளி விவரங்கள், தமிழகத்தை அவமானத்திற்கு உள்ளாக்கக்கூடிய புள்ளி விவரங்கள், இது எல்லாமே அது அனைத்திலுமே தமிழகம் முதலிடத்தில் இருப்பதை, தேசிய அளவில் மிக மோசமான அம்சங்கள் அனைத்திலுமே தமிழகம் முன்னணி வகிப்பதை தொடர்ந்து நாம் இதே நிகழ்ச்சியில் பலமுறை பேசி வந்திருக்கிறோம். ஒவ்வொரு துறையாக எடுத்துக்கொண்டு நாம் பேசியிருக்கிறோம். அப்படி பேசுகிற போது அதனுடைய வரிசையில் இன்னொரு புள்ளி விவரம் வந்திருக்கிறது. அதாவது இந்தியாவிலேயே தடுப்பு காவலில் இருக்கக்கூடியவர்களுடைய எண்ணிக்கை மிக அதிக அளவில் இருக்கக்கூடிய மாநிலமாக தமிழகம் இருக்கிறது. இது நமக்கு அடுத்துத்தான் குஜராத் போன்ற ஒரு மாநிலங்கள் எல்லாம் கூட இருக்கின்றன என்று இந்த புள்ளி விவரங்கள் காட்டுகிறது. அப்படி பார்க்கிற போது இந்தியா முழுக்க தடுப்பு காவலில் இருப்பவர்களுடைய சதவீதம் என்பது அதில் 11.9% தமிழ்நாட்டில் தான் இருக்கிறார்கள், தமிழக சிறைகளில் தான் இருக்கிறார்கள் என்பதையும் அந்த புள்ளி விவரம் சுட்டி காட்டுகிறது. இது தேசிய அளவிலேயே மிக அதிகமான ஒரு எண்ணிக்கை என்பதில் எந்த விதமான சந்தேகமும் கிடையாது. இப்படி அதிகமானோர் தடுப்பு காவலில் வைக்கப்பட்டிருப்பதனுடைய காரணம் என்ன? இது உண்மையிலேயே இந்தியா காவல்துறை, தமிழக காவல்துறை சிறப்பாக செயல்படுகிறது என்பதனுடைய ஒரு அடையாளமா? நிச்சயமாக இல்லை. மாறாக இதற்குள் இருக்கக்கூடிய பல்வேறு விஷயங்களை பற்றி மனித உரிமையாளர்கள் மிகுந்த கவலை தெரிவிக்கிறார்கள். அதாவது ஒருவரை நீங்கள் 60 நாட்களுக்குள் ஜாமீன் வழங்காவிட்டால் அல்லது நீதிமன்றத்தில் அவரை நீங்கள் ஆஜர்படுத்தி அவருடைய வழக்கை நடத்தாவிட்டால் அவரை விடுதலை செய்ய வேண்டும் என்பதுதான் விதி. ஆனால் பல்வேறு விதமான தடுப்பு காவல் சட்டங்களை பயன்படுத்தி ஜாமீன் வாங்க முடியாதவர்கள், ஜாமீன் செலுத்தி வெளியே வர முடியாத சாதாரண மக்கள் தொடர்ந்து வெவ்வேறு சட்டப்பிரிவுகளின் கீழ் சிறையிலேயே வைக்கப்பட்டிருக்கிறார்கள். ஓராண்டு 2 ஆண்டு கூட எந்த விதமான விசாரணையும் இல்லாமல் நீதிமன்றத்தினுடைய பார்வைக்கு கொண்டு வரப்படாமலேயே அவர்கள் சிறைச்சாலைகளில் வாடுகிறார்கள், தடுப்பு காவலில் வாடுகிறார்கள் என்கிற செய்திதான் இதற்கு பின்னால் இருக்கிறது. இது உண்மையிலேயே மனித அறத்திற்கும் நீதிக்கும் எதிரான ஒரு விஷயம் என்பதில் எந்த விதமான சந்தேகமும் கிடையாது. இதிலே அந்த புள்ளி விவரத்திலே மிக முக்கியமான வேறு சில விஷயங்களையும் சுட்டி காட்டுகிறார்கள். இப்படி தடுப்பு காவல் சட்டத்தின் கீழ் நீண்ட காலமாக இருக்கக்கூடியவர்கள் அதில் பெரும்பாலானோர் தலித்துகளாகவோ ஏழைகளாகவோ சிறுபான்மை மக்களாகவோ இருக்கிறார்கள் என்பதுதான் அந்த செய்தி. இது எதை காட்டுகிறது? உண்மையில் அந்த சமூக மக்கள் அதிக அளவில் குற்றமிழைக்கிறார்கள் என்பதை காட்டுகிறதா? நிச்சயமாக இல்லை. ஏனென்று கேட்டால் சல்மான்கான் போன்றவர்கள் எல்லாம் ஒரு பகிரங்கமாக ஒரு குற்றத்தை செய்துவிட்டு அதற்கு பிறகு அவர்கள் எத்தனை முறை எவ்வளவு காலம் அவர்கள் சுதந்திரமாக இருக்கிறார்கள் என்பதை நாம் பார்க்கிறோம். சந்திதத் போன்றவர்கள் எல்லாம் சட்டவிரோதமாக பயங்கரவாத ஆயுதங்களை வைத்திருந்து விட்டு சட்டத்தை தங்களுக்கு வசதிக்கேற்ப எப்படியெல்லாம் வளைத்தார்கள் என்பதை பார்க்கிறோம். இன்றைக்கும் கூட வசதி படைத்தவர்கள், செல்வாக்கு மிக்கவர்கள் எவ்வளவு சுலபமாக சட்டத்தினுடைய பிடியிலிருந்து விலகிச் சென்று விடுகிறார்கள், தப்பிச் சென்று விடுகிறார்கள் என்பதையெல்லாம் நாம் பார்த்து கொண்டுதான் இருக்கிறோம். அப்படி பார்க்கிற போது உண்மையில் இந்த தலித்துகள், ஏழைகள் ஏன் இவ்வளவு தூரம் சிறைச்சாலைகளில் வாட வேண்டும் என்பதையும் நம்முடைய நீதி அமைப்பினுடைய நடைமுறைகளையும் நாம் ஒப்பிட்டு பார்க்க வேண்டியிருக்கிறது. அதாவது இதுபோன்ற தடுப்பு காவலுக்கு பரிந்துரைக்கக்கூடிய அதிகாரிகள் மனித உரிமைகள் பால் அக்கறையற்றவர்களாக இருக்கிறார்கள் என்ற செய்தியை பலரும் சுட்டி காட்டுகிறார்கள். அப்படி காட்டுகிற போது இங்கு பல்வேறு நபர்கள் சிறிய குற்றங்களுக்காக கைது செய்யப்படுகிறவர்கள் கூட எந்த விதமான ஒரு சட்ட ரீதியான ஒரு வழிகாட்டுதலும் அளிக்கப்படுவதில்லை. இலவசமாக அவர்களுக்கு சட்ட உதவிகளை வழங்கக்கூடிய பல அமைப்புகள் அரசு ஏற்படுத்தி இருக்கின்றன. ஆனால் அது எதுவுமே முறையாக செயல்படுத்தப்படுவதில்லை. மாறாக யாரிடம் பணம் இருக்கிறதோ, யாரிடம் நல்ல திறமையான வழக்கறிஞர்களை வைத்துக்கொள்ள முடியுமோ அவர்கள்தான் தங்களுடைய சட்டபூர்வமான வாய்ப்புகளை பயன்படுத்த முடியும், நியாயங்களை பயன்படுத்த முடியும் என்கிற ஒரு யதார்த்தம் தான் இந்தியாவில் தொடர்ச்சியாக இருந்து கொண்டிருப்பதை நாம் பார்க்கிறோம். அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் இந்த விஷயத்தில் நாம் பார்க்க வேண்டிய, கவனிக்க வேண்டிய விஷயங்கள் பல இருக்கின்றன. பொதுவாக நீதி என்பது ஒரு நாட்டினுடைய, ஒரு மனிதனுடைய அடிப்படையான உரிமை. ஆனால் அந்த உரிமையை அவன் பெறுவதற்கு அவன் சமூக செல்வாக்கு உள்ளவனாகவோ, வசதி உள்ளவனாகவோ, அந்தஸ்து உள்ளவனாகவோ இருக்க வேண்டும் என்பது ஒரு பாரபட்சமான ஒரு அமைப்பை குறிப்பதாகும், ஒரு பாரபட்சமான அணுகுமுறையை குறிப்பதாகும்.
இந்த நாட்டில் உண்மையில் ஏழைகள் வாழ்வதற்கு இடமே இல்லையா என்கிற கேள்வியை நாம் காலம் காலமாக கேட்டு வருகிறோம். அப்படி இருக்கிற போது ஒரு சிறு சந்தேக வழக்கில் கைது செய்யப்படுகிற ஒருவர் கூட அவர் நீண்ட காலமாக சிறையில் வாடக்கூடிய ஒரு அவலக்காட்சியை நாம் பார்க்கிறோம். இதற்கு பின்னால் இருக்கக்கூடியது நீதியினுடைய விலை என்பது இங்கு மிக அதிகமாக மாறிவிட்டது தான். நீதிக்கு செலுத்த வேண்டிய விலை அதிகமாக மாறிவிட்டது தான். இன்றைக்கு சாதாரணமான ஒரு வழக்கில் ஒரு வழக்கறிஞரை ஆஜராக செய்வதற்கு கூட இன்றைக்கு பெரிய அளவிற்கு பணம் செலுத்த வேண்டி இருக்கிறது என்பதை வழக்கறிஞர் தொழிலில் இருக்கக்கூடிய அல்லது வழக்கறிஞர்களோடு தங்கள் வழக்குகளை கையாளக்கூடிய யாரும் அறிவார்கள். ஒரு வழக்கு விசாரணைக்கு வருவதற்கே பணம் செலுத்த வேண்டி இருக்கிறது. ஒவ்வொரு முறையும் ஆஜராகும் போது வழக்கறிஞருக்கு பணம் கொடுக்க வேண்டி இருக்கிறது. அந்த வழக்கறிஞரனுடைய திறமை, அவருடைய அனுபவம், அவருடைய புகழுக்கேற்ப அந்த தொகை என்பது அதிகரித்து கொண்டே போகக்கூடியது. இப்படியெல்லாம் பல்வேறு விதமான சிக்கல்கள் இதற்குள் இருக்கின்றன. பல சமயங்களில் ஏழை மக்களுக்கு இது போன்ற ஒரு குற்றச்சாட்டுகளில் கைது செய்யப்படுகிற போது என்ன செய்ய வேண்டும் என்பது கூட தெரிவதில்லை. ஒரு புறம் அவர்களுக்கு அதற்கான கல்வி அறிவு இருப்பதில்லை, இன்னொரு புறம் அவர்களை ஏமாற்றக்கூடிய வழக்கறிஞர்கள் பலர் இருக்கிறார்கள். அவர்களுடைய பண ஆதாயம் பெறுவதற்காக மட்டுமே அவர்கள் இது போன்ற விஷயங்களில் அவர்கள் தொடர்ந்து ஈடுபடுகிறார்கள் என்பதை நாம் தொடர்ந்து பார்த்து கொண்டிருக்கிறோம். இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் தடுப்பு காவலில் இருக்கக்கூடிய அப்பாவிகள் அல்லது எந்தவித நியாயமும் இல்லாமல் பல மாதங்கள் வருடங்கள் சிறையில் கொடுக்கக்கூடிய இந்த அவலத்தை நாம் தடுப்பது எப்படி என்று யோசிக்கிற போது இலவசமாக நீதி கிடைக்கக்கூடிய வகையில் நம்முடைய நீதி அமைப்புகள் மாற்றி அமைக்கப்பட வேண்டும். நீதி என்பது அது உண்மையில் ஒருவருடைய நியாயத்தின் அடிப்படையில் பெறக்கூடிய ஒன்றாக இருக்க வேண்டுமே தவிர பணத்தின் அடிப்படையில் பெறக்கூடிய ஒன்றாக இருக்கக்கூடாது. சமூக அந்தஸ்தின் அடிப்படையில் பெறக்கூடிய ஒன்றாக இருக்கக்கூடாது. வசதி வாய்ப்புகளின் அடியில் பெறக்கூடிய ஒன்றாக இருக்கக்கூடாது என்பதுதான் நாம் முன்னால் இருக்கக்கூடிய ஒரு யதார்த்தம். அப்படி பார்க்கிற போது நாம் உண்மையிலேயே இவர்களை விடுதலை செய்வது மட்டுமல்ல, ஒருவரை நீண்ட காலம் இப்படி தவறான சட்ட விதிமுறைகளை பயன்படுத்தி தடுத்து வைத்திருப்பது என்பது நீதி அமைப்பையை கேலி செய்வதாகும். அது அத்தனை விதமான மனித நீதிகளுக்கும் எதிரானது. தமிழக அரசு இது போன்ற விஷயங்களில் ஏன் இவ்வளவு அக்கறையற்று இருக்க வேண்டும்? ஆயிரக்கணக்கானோர் இப்படி எந்த விதமான நியாயமும் இல்லாமல் வெறுமனே தடுப்பு காவலில் இருப்பது என்ன நியாயம்? அவர்கள் குற்றமிழைத்திருந்தால் அவர்களை நீதிமன்றத்தில் அவர்களை நிறுத்தி அவர்களுக்கு தண்டனை வாங்கி தரலாம். அப்படி நிரூபிக்க முடியாத பட்சத்தில் அவர்களுக்கு வெளியே அனுப்பி அவர்களுடைய வழக்குகளை நடத்தலாம். மாறாக அவர்களுக்கு ஜாமீனும் கொடுக்காமல் அவர்களை நீதிமன்றத்திலும் வழக்கு நடத்தாமல் வெறுமனே விலங்குகளைப் போல அடைத்து வைப்பது என்பது குற்றத்திலும் மிகப்பெரிய குற்றம். இந்த குற்றத்தை ஒரு சட்ட அமைப்பை செய்வது என்பது ஒரு மிகப்பெரிய ஒரு அவலம் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை. அந்த வகையில் நீதித்துறையை சேர்ந்தவர்கள், பொதுநல அமைப்புகளைச் சேர்ந்தவர்கள், அரசியல் இயக்கங்களைச் சேர்ந்தவர்கள் என அனைவருமே இப்படி தடுப்பு காவலில் இருக்கக்கூடியவர்களை விடுதலை செய்வதற்கான ஒரு வாய்ப்புகளையும் சூழலையும் உருவாக்க வேண்டும். அப்படி உருவாக்குகிற போதுதான் உண்மையில் நீதி என்பது நிலைநாட்டப்படும். நீதி வெல்லும். இல்லாவிட்டால் பணம் இருப்பவர்களுக்கு ஒரு நீதி, பணம் இல்லாதவர்களுக்கு ஒரு நீதி, சாதியில் மேலாக இருப்பவர்களுக்கு ஒரு நீதி, சாதியால் தாழ்த்தப்பட்டவர்களுக்கு இன்னொரு நீதி என்கிற ஒரு அவலம் இங்கு நீடிக்க தொடங்கிவிடும். அது ஒட்டுமொத்தமான நீதி அமைப்பின் மீதான நம்பிக்கையை சீர்குலைத்துவிடும் என்று சொல்லி மீண்டும் இன்னும் ஒரு புதிய சிந்தனையோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.